ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டைம் இது என்ன டைம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, மைன்கிராஃப்ட் வீடியோவில் அதுக்கு முன்னாடி சொல்லணும். இந்த டாக்ஸ் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த டாக்ஸ் வந்து டாக்ஸ் கிடையாது, இது வந்து உல்ஃபு. அது வந்து கிர்தகேஷ் வந்து அடித்தால அதனால் கிர்தகேஷ் வந்து அதை போட்டுக்கிட்டான். நான் வந்து முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். இன்றைக்கி என்ன வீடியோனா, இன்றைக்கி வந்து ஹார்ஸ் டேர்மிங் தான் பண்ண போகிறோம். ஹார்ஸ் டேர்மிங்க்கு வந்து நம்மளுக்கு வந்து அதில் வந்து குதிரைக்கு தேவையான சேடில் வேணும். சேடிலுக்கு அப்புறம் அதுக்கு வந்து இது வந்து என்னன்னு தெரில, ஹார்ஸோடைய அதில் போகிறது தான் நான் கதைன்னு தெரில. நான் வந்து டைமண்ட் வச்சுருக்கேன், அயர்ன் வச்சுருக்கேன், கோல்டும் வச்சுருக்கேன். எனக்கு எப்படி இது கிடச்சிருச்சுன்னா, நான் வந்து சுற்றிட்டு இருப்பேன்ல, அந்த ரூயின் போட்டல் அந்த மாதிரி சுற்றி இருக்கும்போது நிறைய எனக்கு கிடைக்கும். அதனால் இது வச்சுருந்தேன். சரி, இப்போ நம்ம இந்த வீடியோக்கு மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், தட்டி ஆளை பிடிச்சிக்கோங்க. நம்ம இதுக்கு எங்கே செய்ய போகிறோம்னா, இந்த இடத்துல வந்து கொஞ்சம் காலியாக இருக்குது. இந்த நம்ம வந்து நான் செஞ்சு வச்சுருந்தேன். ஓகேங்களா, எங்கள் தான் கரெக்டாக இருக்கும் செய்யறதுக்கு. ஏன்னா நம்ம வீடு வந்து அங்கே சைடில் செய்ய போகிறோம். அப்போ பர்ஃபெக்டாக இருக்கும் இடத்துக்கு வரத்துக்கு. ஓகேங்களா, இப்போ வந்து ஒரு பிளாக் மட்டும் உடச்சிக்கலாம் அந்த சைட்லேருந்து. ஏன்னா குட்டியாகிற மாதிரி இருக்குது. நம்ம பேர் நிறைய குதிரை வச்சோன்னா பத்தாது. அதனால் வந்து ஒரு பிளாக் மட்டும் உடச்சி எடுத்துக்கலாம். இப்போ அது மட்டும் பண்ணிடலாம். ஓகேங்களா, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் போகிற வீடியோ பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், தட்டி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் வரும், டக்குன்னு நீங்கள் வீடியோ பார்த்தலாம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே நம்ம வந்து லாக் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃபென்ஸும் எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஃபென்ஸ் டோர் நமக்கு தேவைப்படும். அதே மாதிரி நம்ம எடுத்தவொடனே வந்து நம்ம ஹார்ஸ் டேம் பண்ண போகிறது கிடையாது. ஃபஸ்ட்டு வீடு கட்டிடலாம், அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஹார்ஸ் டேம் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ அந்த லாக் எடுத்து அந்த கடைசியில் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, நம்ம 5 லாக் எடுத்துக்கலாம். 2 3 4 5. ஓகேங்களா, இதே மாதிரி பர்ஃபெக்டாக பண்ண போகிறோம். நம்ம இது மாதிரி நம்ம வந்து 4 சைடு பில்லருமே ஏற்றணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் 5 இருக்கா ஃபஸ்ட்டு எண்ணிக்கலாம். ஓகேங்களா, 5 இருக்குது. ஓகே, இப்போ என்னென்ன பண்ணுறோம்னா, இதே மாதிரி ஆப்போசிட் சைஸ் 4 கார்னர்லேயே பண்ண போகிறோம். இப்போ இந்த கார்னரில் பண்ணலாம். 1 2 3 4 5. ஓகே, கரெக்டாக இருக்கும் 5. சரி, இப்போ நம்ம கீழே குச்சிடலாம். இப்போது அந்த ஆக்ஸை எடுத்து ஓகே உடைச்சிட்டு அப்போ அடுத்த சைடு கார்னர்லேயே போகலாம். இதில் வந்து கொஞ்சம் பள்ளமாக இருக்குது, அதனால் கொஞ்சம் 5 10 தெரியல. 2 3 4 சாரி, ஒரு நிமிஷம் கரெக்டாக்கான்னு தெரியல, இருந்துச்சு செக் பண்ணிக்கலாம். என்னோட 4 தான் போட்ட மாதிரி இருக்குது. சரி, ஒரு வாட்டி இருக்குது, நம்ம போய் கீழே போய் பார்க்கணும். அதுக்கு நான் 5 போட்டு அந்த ஒரு பிளாக் போட்டு போய் பார்க்கலாம். கரெக்டாக இருந்துச்சுன்னா ஒரு பிளாக் உடச்சிடலாம், அப்படி எல்லா பிளாக் ஏற்றிக்கலாம். 5 பிளாக் கரெக்டாகுது. ஓகே, இப்போது இந்த பில்லரையும் அந்த பில்லரையும் மீட் பண்ணுற மாதிரி ஒரு பாயிண்ட் வரும். அந்த பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது இந்த நம்ம ப்ளஸ் சைன் வச்சுருக்கனால ஈஸியாக தெரியும். இப்போது இந்த பில்லர் இங்கே இருக்கான்னு கேட்டால் இல்லை, இந்த சைடில் இருக்குது. ஓகே, இந்த பில்லரும் இந்த பில்லரும் மீட் பண்ணுற பாயிண்ட் இதுதான். அப்போ இங்கே 5 பிளாக் எடுத்துக்கலாம். 1 2 3 4 4 தான் போட்டேன். 5 போட்ட மாதிரி எவிடன்ஸ் இருக்குது. அதனால தான் பிளாக் மாற்றி விட்டுனேன். சரி, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மேலே போய்ட்டு பிளாக் போட்டு வந்துடலாம். இப்போது இந்த ஸ்டோன் ட்ரிக்ஸ் எடுத்து நம்ம மேலே போட்டு ஒவ்வொரு பிளாக் ஏற்றிடலாம். இப்போது அந்த ஸ்டோன் ட்ரிக்ஸை உடச்சிடலாம். இப்போ நம்ம சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஃபென்ஸ் அடிக்கணும்னு கேட்டால் ஃபென்ஸ் கிடையாது, அதுக்கு மேலே ஒன்று பண்ண போகிறோம். இப்போது சுற்றி எல்லாத்தையும் பண்ணிச்சா, அந்த ஸ்டோன் ட்ரிக்ஸ் எடுத்து இந்த கார்னர்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணணும். ஓகேங்களா, இந்த கார்னர்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணி முடிக்கும். இது வந்து ஃபுல்லாக ஸ்டோன் ட்ரிக்ஸ் வச்சு பண்ண போகிறது கிடையாது. நடுவில் வந்து அந்த பேர் மாதிரி ஃபென்ஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்மூத் ஸ்டோன் ட்ரிக்ஸ்லாம் நம்ம வந்து கார்பன் ஸ்டோன் ஃபார்ம் பண்ணி தெரியும்ல, அது வீடியோ போட்டிருப்பேன், பார்க்கலாம், பார்த்துக்கோங்க. அந்த வீடியோவில் தான் நான் வந்து அந்த ஃபார்ம்லேருந்து தான் கார்பன் ஸ்டோன் ஹீட் பண்ணி ஸ்டோனை மாற்றி எல்லாம் பண்ணேன். ஓகேங்களா, இப்போ வந்து எல்லா சைடும் முடிச்சுட்டேன். இப்போ மேலே ஃப்ரண்ட் ரோவையும் கம்ப்ளீட் பண்ணணும். மேலேயும் முடிச்சுட்டுனா நான் கட் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா 1 hour வந்துச்சு இந்த வீடியோ. நான் அதை கட் பண்ணி 14 minutes வரக்குள்ளே 10 ஆகிடுச்சு. அதனால தான் உங்களுக்கு எல்லாத்தையும் கட் பண்ணி எங்கே காமிக்கிறேன். ஓகேங்களா, இந்த இடம் முடிச்சு இப்போ நைட் ஆகிடுச்சு. நம்ம வந்து தூங்கிட்டு வந்து மறுநாள் வந்து பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வீட்டுக்கு போய் தூங்கிடலாம். ஓகேங்களா, இப்போ வந்து மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், தட்டி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் சீக்கிரமாக போகணும். ஏன்டா அது அடிக்கடி சொல்லிக்கிறேன்னா, யாரும் பண்ணுறது இல்லை, நான் தான் சொல்கிறேன். ஓகேங்களா, நீங்கள் பண்ணிங்கன்னா நான் ஏன் சொல்ல போகிறேன் சொல்லுங்கள்.
அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம உல்ஃபுக்காக ஒரு வீடு கட்டலாம்னு வரேன் எப்படி சூப்பர் ஐடியா இல்லை. ஆனால் நான் கொஞ்ச நாள் அந்த உல்ஃப் இருக்குது, அது எதுக்கு நான் வீடு கட்டணும்னு கேட்டிங்கன்னா அது இப்போது அப்படி கிடையாது. உல்ஃப் ஒரு படையே இருக்குது இங்கே. சரி ஓகே, ஃபென்ஸே நான் மாற்றி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த லாகுகள் தேவைப்படாது. ஓகே, இப்போ ஃபென்ஸ் தான் நமக்கு தேவைப்படும். ஓகே, நம்ம டோர் க்ளோஸ் பண்ணிட்டுங்களா? டோரை க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ அந்த இடத்துக்கு போயிட்டு என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஸ்டோன் பிரிக்ஸ் போட்டிருந்தோம் இல்லையா, ஸ்டோன் பிரிக்ஸ்க்கும் மேலே இருக்கிற ஸ்டோன் பிரிக்ஸ்க்கும் நடுவில் ஃபென்ஸை போட போகிறோம். இதே நான் ஒரு இதுவாட்டி தான் போட்டு காமிப்பேன். அதுக்கடுத்து எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி தூக்கிடுறேன். இந்த ஃபென்ஸு போட்டு முடிக்கிறத விட மேலே ஒரு கூடார மாதிரி கட்டலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான். அந்த பிளானுக்காக பட்ட கஷ்டம் தான் தெரியும். நான் என் வீட்டுக்கு கூட அவரில் ஏதோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்க மாட்டேன்டா. ஆனால் செல்ல புராணிக்காக எவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்கேன் பார்த்தீங்களா. நான் ஓக் கயர் எடுத்து ஓக் ஃபென்ஸை வச்சு, சரி ஓக் ஃபென்ஸ் கிடையாது, லாக்லேருந்து ஓக் எடுத்து ஓக்கிலேருந்து வீடு செஞ்சு வச்சுக்கிறேன். ஆனால் நீங்கள் என்னன்னா செல்ல புராணிக்காக நான் வந்து வீடு கட்டி வச்சுக்கிறேன். எப்படி? சரி, மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு ஒரு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 68 இருக்கும் நம்ம சப்ஸ்கிரைப் கவுண்ட் இருக்குது. அதை வந்து எப்படியாச்சும் 1K அடிக்கிற மாதிரி பண்ணிட்டு நண்பர்கள். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பின்னாடி ஸ்டார்ட் பண்ணவங்களாம் நம்ம தாண்டி போயினுக்கிறாங்க, நம்ம மட்டும் நடுவில் உட்காந்துக்கிறோம். அதான் கொஞ்சம் கஷ்டமாகுது. வீடியோ போட்டால் பரவாயில்ல, வீடியோ போடாமல் உட்காந்துக்கிறேன். சரி ஓகே, இந்த இதை காமிச்சாச்சு, இதையே முடிச்சாச்சு. இப்போ நான் சுற்றி எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து காமிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஓக் பிளாக்ஸ் வேணும். எதுக்கு ஓக் பிளாக்ஸ்னால் அது வந்து படி மாதிரி ஸ்டெப்பு, அந்த ஸ்டெப்ஸ் வேணும் எனக்கு. அந்த ஸ்டெப்ஸ் வேணும், நம்மளுக்கு வந்து நிறைய தேவைப்பட போகுது. ஆனால் இப்போதைக்கு நான் கொஞ்சம் கம்மியாக எடுத்துருக்கேன். 32 வந்து பத்தாது. அதனால் ஃபியூச்சரில் வேணுச்சுன்னா நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஃபியூச்சரில் தேவைப்படாது, இப்போயே தேவைப்படும் நம்மளுக்கு. அதனால் நம்ம வந்து எடுத்துகிட்டு போய் தான் ஆகணும். நம்ம வந்து இதையும் நான் வந்து கட் பண்ணி தான் அவனுக்கு ஆகி போகிறேன். இது மட்டும்தான் எனக்கு இந்த ஷெட்லேயே அதிகமாக டைம் எடுத்தது. இதுதான் மட்டும்தான், இது மட்டும்தான் எனக்கு அதிகமாக டைம் எடுத்துச்சு. மற்றது எல்லாமே கம்மியாச்சு. அதுக்கப்புறம் அந்த ஸ்டேமிங் அப்போ தான் இன்னும் கடுப்பாயிடுச்சு. எப்படி தான் பண்ணணுன்னு தெரியல. யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பார்த்தேன், பெருசாக ரிசல்ட் வரல. அது மாதிரி பண்ணி பார்த்தா கூட வரல. அப்புறம் நான் தான் கண்டுபிடிச்சி ஏதோ பண்ணி எடுத்துன்னு வந்து, அதெல்லாம் நம்ம ஊரில் வர குதிரை வர கம்மியாக இருக்குது நண்பர்களே. அதுதான் கஷ்டமாகுது. ஓகே, இப்போது இது மேலே அப்படியே ஏற்றிட்டு போகணும். ஆனால் சாரி, தப்பாக போட்டேன். அந்த சைடில் போய் போட்டால் தான் கரெக்டாக வரும் பொழுது. ஓகே, இப்போது இந்த சைடில் இருந்து நின்று இதை தூக்கி ஓகே, இந்த இடத்துல வந்து என்னென்னா தப்பு பண்ணியிருப்பேன். அதாவது இந்த இடத்துல வந்து டேர்ட்டை போட்டு மேலே ஏற்றுறதுக்கு நான் எப்படி இருந்தாலும் அது கீழே வந்து ஓக் ஃபென்ஸை வச்சு மறைச்சி தான், ஓக் பிளான்ஸை வச்சு மறைச்சிருப்பேன். அதை உடைக்காமே இருந்திருக்கலாம். அதை நான் அதாவது இங்கே வந்து டேர்ட்டு போடுறது பதிலாக ஓக் பிளாங்க்ஸ் பார்த்தீங்களா, அந்த ஓக் பிளாங்க்ஸ் போட்டுருந்தாலும் பிரச்சனை வந்துருக்காது. ஏன்னா அதை வந்து டேர்ட்டு தான் போட்டு உடைக்கணும். ஆனால் அந்த டேர்ட்டு அதை உடைக்க தேவையில்லை ஓக் பிளாங்க்ஸ். ஏன்னா சைடில் வந்து மறைக்கிறதுக்காக அதுக்காக பண்ணுது. ஓகேங்களா? இப்போது இதுதான் இது இருக்கிறதே கஷ்டமாக நான் பார்த்தது. இதுதான் கஷ்டமாக இருந்துச்சு. நிறைய பேர் வந்து அசால்ட்டாக பண்ணாங்க. இதெல்லாம் நான் வீடியோ பார்க்கும்போது இதை வந்து நானே யோசித்தேன், இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஓகே, இப்போ வந்து இது வரைக்கும் நம்ம மேலே ஏற்றுனது போதும்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்ம கீழே இறக்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஷவலை வச்சு உடச்சி எடுத்துடலாம், எல்லாத்தையும் டேர்ட்டெல்லாம் எடுத்துடலாம். ஓகே நண்பர்களே, நம்ம எல்லாத்தையும் அந்த இதெல்லாம் போட்டு முடிச்சாச்சு. ஓகே, அதுக்கு மேலே காமிச்சிங்கன்னா நீங்கள் விருத்துருவீங்க. அதனால தான் மொத்தத்தையும் நான் காமிச்சிட்டேன். ஓகே, இந்த வீடியோ இதோட முடியுதுன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அது மாதிரி ஒரு முக்கிய குறிப்பு சொல்கிறேன், அதை நோட் பண்ணிச்சோங்க. அந்த ஹவர்ஸ் உள்ளே போகிறதுக்கு கேட் வேணும். அது வந்து ஃபென்ஸ் கேட் போட்டிருப்பேன்ல, அந்த கேட் வந்து 2 கேட்டாக போட்டால் தான் உள்ளே போக முடியும். ஒரு கேட் போட்டுட்டே போக முடியாது. இதே மாதிரி தான் நம்ம வந்து வெளியில் போகும்போது மட்டும் ஒரு கேட்டில் வெளில போங்க. அப்போ தான் ஹவர்ஸால் வெளில வர முடியாது, நம்மளால் மட்டும் வெளில வர முடியும். ஓகேங்களா? மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனுக்கு உதாட்டி ஆளை பிடிச்சிக்கோங்க. இது ஏங்க காசாக பண்ணமா கேட்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி கேட்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே, ஏன் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க? சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லேண்டன் வேணும் நம்மளுக்கு. லேண்டன் வந்து நான் எடுத்துகிட்டு வந்தேன்னா ஞாபகம் இல்லை. சரி பார்க்கலாம், லேண்டன் எடுத்துகிட்டு வந்தேன்னா. ஃபஸ்ட்டு மேலே போய் உங்களுக்கு காமிச்சிட்றேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.
ஓகேங்களா. படிக்கட் மாதிரி அப்படியே படிக்கட் மாதிரியே இருக்கும். வில்லேஜஸ் ஹவுஸ்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்துட்டு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. நீங்கள் மைன்கிராஃப்ட் நிறைய வீடியோ பார்த்துருக்கீங்க, வில்லேஜஸ் ஹவுஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, லேண்டன் வந்து இருக்குதா இல்லையா, நம்மகிட்ட 64 லேண்டன்ஸ் இருக்குது. ஆனால் நமக்கு 64 இல்லாமல் ஒரு 6 லேண்டன் கிட்டே இருந்துச்சு கிட்ட. அது எங்கே போச்சுன்னு தெரில. சரி ஓகே, 64 தீரன்ட்டேன். ஓகே, இந்த 64 எப்படி வந்துச்சுன்னா, நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி லேண்டன் பண்ணேன், கொஞ்சமாக தான் பண்ணேன். அந்த கொஞ்சமாக பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிட்டேன். மறுபடியும் தேவைப்பட்டுன்னு சொல்லிட்டு செஞ்சு வச்சுருந்தேன். ஆனால் நான் யூஸே பண்ணல. அதுக்கப்புறம் கெத்த கேஸ் என்ன பண்ணால், அந்த இது உடச்சான், செஸ்ட்டு உடச்சி எடுத்துகிட்டு போயிட்டான். அது எனக்கு தெரியாது. அப்புறம் லேண்டன் தட்டி பார்த்தா அப்புறம் சொல்கிறான், எங்கே தான் லேண்டன் இருக்குது, நான் தான் வச்சுருக்கேன்னா. என்னடா இது லேண்டன் வேணுமே வீடியோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு நானா பண்ணேன், லேண்டன் மட்டும் பண்ணேன். திருப்பி எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட திருப்பி கொடுத்துட்டான். அவன் லேண்டன் என்கிட்ட திருப்பி எடுத்து கொடுத்தான். ரெண்டுத்தையும் மெர்ஸ் பண்ணி பார்த்தா 64 மேலேயே வந்துச்சு. 64 இல்லாமல் ஒரு 6 வந்துச்சு. அந்த 6 எங்கே போச்சுன்னு தெரில. சரி ஓகே, இப்போது நம்ம மேலேருந்து இது வச்சுக்கோங்களேன், அந்த லேண்டன் வச்சோன்னா பெருசாக தெரியாதுன்னா அந்த லைட் வந்து கீழே சோர்ஸ் வராது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓக் ஃபென்ஸை வச்சு கீழே எடுத்துகிட்டு வர போகிறோம். இப்போ நான் வந்து மேலே இருக்கிறதுனால தான் நான் நிற்கிறேன்ல, அதனால் வந்து இது ஆக மாட்டேங்குது. இப்போ அது கீழே இறக்கிட்டு நான் வந்து ஒரு 3 ஃபென்ஸ் போட்டிருப்பேன், அதாவது ஓக் ஃபென்ஸ். இப்போது லேண்டனை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வெளிச்சம் ஓரளவுக்கு கிட்ட கீழே வரும். ஓகேங்களா, அதுக்காக தான் அது பண்ணணும், வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் டெக்கரேட்டிவாக இருக்கணும்னா லேண்டன் யூஸ் பண்ணணும் லைட்டோட. ஓகேங்களா, சூப்பருக்கா. ஓகே, இப்போ என்னென்னா, இப்போ போய் நம்ம ஹார்ஸை கூட்டணும். ஹார்ஸ் எங்கேதுன்னு இப்போ தெரில. நம்ம ஊரில் ஹார்ஸே இருக்க மாட்டேங்குது. பிரச்சனையே அதுதான். நான் வேறு ஒரு சூப்பராக பண்ண மாட்டேங்க. ஹார்ஸ் டேம் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து காலியாக பிளேஸ் இருக்கணும். நம்ம இன்வென்ட்ரியில் ஒரு காலியாக பிளேஸ் இருக்கணும். அதில் தான் நம்ம இது பண்ணுவோம். நானாக பண்ணேன், சேடில் எடுத்து வச்சுக்கிட்டு சேடில் மேலேயே வச்சுருந்தேன். அதனால் ரொம்ப நேரமாக நல்லா பண்ணவே முடியல. அப்புறம் தான் எனக்கு சரி, நான் அப்புறம் என்ன பண்ணேன், லீடு போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் டேம் பண்ணலாம், நம்ம ஷெட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு அட்டம்ப்டில் டேம் ஆயிடுச்சு. அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சு அந்த இது ஃபஸ்ட் டைம் பண்ணால் தான் காலி நேரத்தில் வச்சு பண்ணால் தான் வரும்னு. நான் ஆல்ரெடி வந்து டேர்ம் பண்ணியிருக்கேன் நண்பர்களே. நான் வந்து வீட்டாண்ட வந்து ஒரு குதிரை வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இது டேட் இருந்துச்சுன்னா வராது, 2 டோர் போட்டால் தான் அது வெளியில் வர முடியும். ஓகேங்களா, அதுக்குள்ளேயே மற்ற குதிரை வரத்துக்குள்ளேயே நீங்கள் க்ளோஸ் பண்ணி ஆகணும். ஓகேங்களா, அந்த வீட்டாண்ட வந்துருந்துச்சா, அதை நான் டேர்ம் பண்ணி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால தான் இப்போ மறுபடியும் ட்ரை பண்ணி பார்த்தேன். இந்த குதிரை ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாகவே போகுது, நல்லா இருக்குது பைக்கில் இந்த குதிரை. அதனால் இந்த குதிரை நானே வச்சுக்க போகிறேன். நான் அது வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கிற குதிரை தான் எடுக்க போகிறேன், ஸ்லோவாக இருக்கிற குதிரையில் எடுக்க போகிறது கிடையாது. இப்போது இதில் வந்து ஒரு ஸ்வாடை வச்சு எடுத்தால் சூப்பராக இருக்கும். ஓகே, ஐயன் நூறா என்கிட்ட கொஞ்சம் சாப்ளிங் 2 சாப்ளிங் இருக்குது, அந்த ஓக் சாப்ளிங் தான். சரி, இங்கே 2 வைப்போம். எத்தனை நாளில் இது வளர்ந்துன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் எவ்வளோ வளர்ந்துருக்கேன்னு சொல்லிட்டு. சரி ஓகே, இப்போது இது ஹார்ஸ் டேமிங் இன்னும் முடியல. நம்ம போயிட்டு மறுபடியும் போய் குதிரையெல்லாம் இட்டுன்னு வரலாம். போயிட்டு நிறைய குதிரை பார்த்துருக்கேன், போய் இட்டுன்னு வரணும். அதெல்லாம் மறக்காமல் இதுக்கு வீடியோ லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை தட்டி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அது போட்டால் தான் நீங்கள் நான் போடுற டக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களே பார்த்து முடிச்சிடலாம். சரிங்களா, இதுலேயும் அதேமாதிரி பண்ணிவிட்டு இது ஸ்பீடாக போச்சுன்னா நம்ம எடுத்துக்கலாம். ஸ்பீடாக போகுதுங்க, அந்த குதிரையோட கொஞ்சம் ஸ்பீடாக போகுதுங்க, சூப்பர். இதே மாதிரி கச்சிச்சுன்னா சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு. ஆனால் அதுக்கு வாய்ப்பில்லை. பல்லாம் படம் ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இந்த குதிரையை எடுத்துகிட்டு போகிறதுக்காக என் ஃபார்மில் குதிரை சந்தில் வேண்டேன் நண்பர்களே, சாரி. என் ஃபார்ம் பண்ணலாம். இதை பற்றி நான் ஸ்பீடாக போகிறேன், கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஃபார்ம் என்னோடய ஃபார்ம் மேலே எங்கே போயிருப்பேன் அதுக்கு. சூப்பராக போகுது நண்பர்களே. இதுதான் இருக்கிறது வெரி ஃபாஸ்ட்டாக இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிறதே இப்போ தான் ஃபாஸ்ட்டாக இருக்குது. இப்போ 2 டோர் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம உள்ளே எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட்டு இந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டோம். அப்போ தான் அந்த குதிரை வெளில போக முடியாது. நீங்கள் ஒரு டோர் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு டோர் கூட வச்சுக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நண்பர்களே, எனக்கு ஒரு டவுட் இருக்குது, அதை சொல்லணும். இந்த ஜாம்பிஸ்லாம் இருக்கானு பார்த்தீங்களா, அவன் வந்து நைட்டில் வந்து குதிரையை அட்டாக் பண்ண ஜாம்பி எடுப்போம் குதிரை. அதான் தெரில. மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சோம். பக்கத்தில் பெல் பட்டனுக்கும் தட்டி ஆளில் போட்டுச்சோங்க. ஓகே, இந்த வீடியோ இதோட முடிய போகுது. டாட்டா, பை.